அது என்ன எண்ணங்கள், சங்கல்பம், சக்தி, செயல், கர்ம, பலன் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்திருக்கும். அத பத்தி நான் சொல்றேன். எண்ணங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. ஒரு கார் போகுது. சூப்பரா இருக்கு. அந்த கார் நீங்க பார்த்ததே இல்ல. டிசைன் சூப்பரா இருக்கு. "ஐ சூப்பர் கார்" அப்படின்னு கார் நல்லா இருக்குதே அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் எண்ணம். அவ்வளவுதான். இது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. திரும்ப அதே கார 10 நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க. "ஐ அன்னைக்கு பார்த்தீங்க அதே வண்டி சூப்பரா இருக்குல்ல" எண்ணம். 8 முறை அந்த கார பார்க்குறீங்க. அப்பல்லாம் எண்ணம். 9வது முறை ஒரு முடிவுக்கு வர்றீங்க. இந்த காரை எப்படியாவது ஒரு நாள் நம்ம சொந்தமா வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதற்கு பெயர் சங்கல்பம். ஒருத்தவங்களை துன்புறுத்துறான். டேய் வேண்டாம் சொன்னா கேளு. மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றான். டேய் சொன்னா கேளு. ஒரு நாள் இருறா உன்னை என்னைய கஷ்டப்படுத்துற உன்னை என்ன பண்றேன் பாடுறான்னா சங்கல்பம். ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பையன் அவன் வீட்டு தொடச்சிட்டு இருக்கான், மாவு பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா வீடியோ எடுக்கிறாங்க. தம்பி உன்னை பார்த்தா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அவன் கடுப்புல எப்படி இருக்கு எப்படி இருக்கு வேலைக்கார மாதிரி இருக்கு நானு மா உனக்கு ஒரு நாள் இருக்குமா அப்படின்னு அவன் உள்ள இருந்து அப்படியே மா செம கடுப்புல இருமா உனக்கு ஒரு நாள் இருக்கு பாருமா. இதுக்கு பேர் தான் சங்கல்பம். புரிஞ்சுக்கோங்க. எண்ணங்கள் என்பது ஒரு எண்ணங்கள். இதனால எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா, நான் அதை செஞ்சே ஆவேன், இது எனக்கு வேணும், எனக்கு ஆசை, நான் கண்டிப்பா புரிஞ்சுக்கங்க. ஒரு முடிவெடுத்து ஒரு பதிவு ஏற்படுத்தினா சங்கல்பம். அந்த பதிவு சக்திக்காக காத்திருக்கும். ஒரு வீடு கட்டணும்னு பதிவு வந்துருச்சு. ஆனா 50 லட்சம் வேணும். அப்போ 50 லட்சங்கிறது சக்தி காத்திருக்கும். ஒருத்தர் அடிக்கணும் சக்தி இல்லை. அப்போ ஒரு ஃப்ரெண்டு 4 அடியாக்கள் வராங்க, அது சக்தி. புரிஞ்சுக்கங்க. எண்ணம் வேற, சங்கல்பம் வேற. சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கும். சக்தி கிடைக்கும் போது ஒரு செயல் நடக்கும். அந்த செயலுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நல்ல செயல் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும், கெட்ட செயல் செய்தால் கெட்ட பலன் கிடைக்கும். எனவே புரிந்து கொள்ளுங்கள். எண்ணங்கள், நிறைய எண்ணங்கள் வரும். ஏதாவது ஒண்ணுதான் சங்கல்பமா மாறும். அந்த சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கும். சக்தி கிடைக்கும் பொழுது ஒரு செயல் நடக்கிறது. அந்த செயல் நல்ல செயலாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும், கெட்ட செயலாக இருந்தால் கெட்ட பலன் கிடைக்கும். அப்ப பக்தி யோகி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எண்ணங்களும் நீயே, சங்கல்பமும் நீயே, சக்தியும் நீயே, செயலும் நீயே, கர்ம பலமும் நீயே, இங்க நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் பக்தி யோகி.